எங்கே பத்மநாபன் சார் சொல்லுங்கள் சார். நீங்கள் சொல்லுங்கள். நமது உரிமை என்பதே ரொம்ப முக்கியமானது. இந்த உங்கள் பார்ட்டியினுடைய பேரே இதில் உரிமையை பாதிக்குது. சொல்லுங்கள். உரிமை ரொம்ப முக்கியம். குறிப்பாக தமிழ்நாட்டில் 4 ஆண்டு காலம் தூங்கிவிட்டு 5வது ஆண்டு காலம் 4 ஆண்டு பட்னி 5வது ஆண்டு விருந்து என்பதை போல கரெக்டு. கடந்த ஆட்சியின் மீதே பழி போட்டு இப்போது ஐஏஎஸ் அதிகாரிகள்லாம் வந்து பிஆர்ஓவை போட்டிருக்காரு. கடந்த காலத்தில் மருத்துவ செயலாளராக இருந்தார் ராதாகிருஷ்ணன் அவர்கள். ஆமாம். அந்த சமயத்தில் அவர் அதிகமாக டிவியில் வந்து பேசுகிறாரு என்பது தான் மாசு அவர்களுடைய குற்றச்சாட்டு. ஏதோ டெண்டரில் சில பிரச்சனை வந்தது, அது என்னமோ லீக் அவுட் ஆச்சுன்னு என்ன அரசு புதுசில் வந்த செய்திகள். அதனால் அந்த துறையில் மிகச்சிறப்பாக பணியாற்றி கொண்டிருந்த ராதாகிருஷ்ணன் அவர்கள் ஏன் மாற்றப்பட்டார், எதற்காக மாற்றப்பட்டார் என்ற ஒரு ஐயம் அத்தனை பேருக்கு இருந்தது. அது விளக்கமே இல்லை. அதே சமயத்தில் ஒரு மருத்துவ சுகாதார அமைச்சகத்துக்கு டாக்டர் மந்திரியாக இருந்தால் ஒரு சிறப்பாக இருக்கும். மாசு அவர்கள் ஒரு வழக்கறிஞர், சிறந்த நிர்வாகி, சிறந்த நிர்வாகி, சிறந்த நண்பர், அதில் மாற்று கருத்தே கிடையாது. ஆனால் அங்கு மருத்துவர் ஒருவர் இதே மாதிரி ஃபைனான்ஷியலாக இருந்தால் ஃபைனான்ஸ் மினிஸ்டருக்கு அந்த ஃபைனான்ஷியல் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுமா, ஸ்போர்ட்ஸுக்கு ஸ்போர்ட்ஸ் மினிஸ்டருக்கு ஸ்போர்ட்ஸ் எக்ஸ்பர்ட்டாக இருக்கணுமா அப்படின்ற கேள்வி நிர்தண்டாவாதம் வேண்டாம். மருத்துவம் என்பது உயிர் காக்கும் ஒரு துறை. அதற்கு மருத்துவர் மந்திரியாக இருந்தால் கூடுதல் சிறப்பு என்பது தான் என்னுடைய வாதம். அது மட்டும் இல்லாமல் எதற்கெடுத்தாலும் சார் ஆர்.என். ரவி என்ன பண்ணார், கோப்புகளாக நிற்க வைக்கிறாரு, கையெழுத்து போட மாட்டேறாரு, காலதாமதம் ஆகுதுன்னு சொல்கிறாரு. இந்த லெவல் கேட்டில் 3 குழந்தைங்க இருந்துச்சு. அதுக்கு ஒற்றை காரணம் அங்கே சுரங்கப்பாதை அமைக்கணும் அப்படின்னு சவுத் ரயில்வேஸ், தெற்கு ரயில்வே வந்து தன்னுடைய ஒப்புதலை கொடுத்து ஒட்டு மொத்தமாக அதுக்கு நாங்களே நிதி கொடுக்குறோன்றதையும் சொல்லி அனுமதி கேட்டிருக்காங்க. அந்த ஐஏஎஸ் அதிகாரி கலெக்டர் அவர் 1 வருஷமாக அதை கிடப்பில் போட்டு வச்சு கடலூரில் அந்த ஒரு கிராமத்தில் அந்த இடத்துல அவர் காலதாமதம் இல்லாமல் போட்டிருந்தாருன்னா நிச்சயமாக அந்த 3 உயிர்கள் காப்பாற்றப்பட்டிருக்கும். இன்னைக்கு இந்திய அளவில் ஒரு மாற்றத்துக்கு ஒரு வித்தா அமைந்தது. அந்த கேட் கீப்பரை வந்து நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க, எந்த ஒரு நடவடிக்கையும் நீங்கள் கலெக்டர் மேலே எடுக்கலை. ஏன்னா காலதாமதம் 1 ஆண்டு காலம் பண்ணது தானே சார் அதனுடைய அநீதி. அந்த மாதிரி தயவு செஞ்சு எல்லாத்துலேயும் நம்ம கொஞ்சம் சிறப்பாக இருக்கணும். 650 கல்லூரி இருக்குது, 60,000 ஆசிரியர்கள் பிஎட் எழுதியிருக்காங்க. அவங்களுக்கு தற்கால ப்ரொவிஷனல் சர்டிஃபிகேட் சொல்லுவோம் இல்லையா, தற்கால சர்டிஃபிகேட் கூட இன்னும் தராமல் முடக்கி வச்சுருக்காங்க. எந்த துறையில் எடுத்தாலும் விசிகா கூட்டணி ரொம்ப மோசமாக இருக்குது, மிகப்பெரிய அளவில் பிரச்சனை. அவர் முதல்ல என்ன சொல்லுவார், முதலமைச்சர் அவர்கள் கூட்டணி ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு இருப்பார், இன்டாக்டில் இருக்குன்னு சொல்லிட்டு. இப்போது தனித்தே நிற்கக்கூடிய அளவுக்கு திமுக செல்லும்ன்ற ஒரு வார்த்தைகள்லாம் 2ஆம் கட்ட 3ஆம் கட்ட நிலைக்கு வந்தாச்சு. ஏன்னா விசிகா மிகப்பெரிய அளவில் அதிருப்தியில் இருக்காங்க. அதே மாதிரி மதிமுக அதிருப்தியில் இருக்குது. கம்யூனிஸ்ட் குறிப்பாக சண்முகம் தோழர் வந்து ரொம்ப அதிருப்தியில் இருக்கார். அது மட்டும் இல்லாமல் காங்கிரஸ் அத்தனையும் அவங்களுக்கு விரிசல் விடுகின்ற காரணத்தை முன்னிட்டு ஏதாவது ஒரு ஒப்பேத்தனம், இவர் தான் ஜெயிச்சிருவேன்னு சொல்கிறார்ல, அப்படி ஜெயிக்கக்கூடிய நம்பிக்கை கொண்ட அந்த கட்சி ஏன் உள்ளாட்சி தேர்தலை உரிய காலத்தில் இதுவரை நடத்தப்படவில்லை? முதல் கட்டமாக எடுத்துக்கிறேன். எஸ் சார், சொல்லுங்கள். இப்போ இது வந்து நம்முடைய பாக்கி அவர்கள் சொல்கிறாங்க, இப்போ செவ்வாய்க்கிழமை, புதன்கிழமை, வியாழக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஆகிய 4 நாட்கள் உங்களுடன் ஸ்டாலின் திட்ட முகாம்கள் நடைபெறும் என ஐஏஎஸ் அமுதா அவங்க சொல்லியிருக்காங்க. அவங்க அடிஷ்னலாக சொல்லியிருக்கிறாங்க. இதற்கு 1 லட்சம் தன்னார்வலர். இந்த தன்னார்வலர்கள் எதற்காக, இதெல்லாம் பெரிய கேள்வி. இது ஒரு விதமான ஒரு பூம்பூரா மாறி செய்யுது, ஒரு மித்து மாறி. அவங்களுடைய இந்த 8 மாசத்தில் தன்னார்வலர்கள் போட்டு என்ன பிரச்சனை? நான் ஒரே ஒரு கேள்வி கேட்டுறேன். 4 ஆண்டுகளாக செய்யாத பணியை இன்னும் 9 மாதத்தில் எப்படி செய்வார்? அதனால தான் இந்த பணியெல்லாம் நடக்குது. ஏன்னா மக்களை அவர்கள் சந்திக்க முடியாது. அமைச்சர்கள்லாம் போய் மக்களை போய் சந்தித்தால் மிகப்பெரிய எதிர்ப்பு இருக்கு. அந்த எதிர்ப்பை சமாளிப்பதற்கு அதிகாரிகளை ஒரு கேடயமாக பயன்படுத்தி கொள்ளுகின்ற ஒரு சாணக்கியத்தனம். இந்த சாணக்கியத்தனம் இனிமே எடுபடாது. ஏன்னு சொல்றேன்னா, எந்த விஷயத்தில் எந்த துறையில் எடுத்தாலும் சார் உங்களுக்கு பிரச்சனை. சமூக நீதின்னு பேசிட்டு அந்த விடுதிகளுக்கு 11 கோடி ரூபாய் செலவு பண்ணி தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை விடுதிகளுக்கும் பேர் மாற்றம் பண்ணியிருக்கீங்க.
ஆனால் அந்த சமூக நீதி என்று பேசப்படுகின்ற இந்த ஆட்சி அந்த விடுதியில் போய் பார்த்தீங்கன்னா ஒரு நாள் நீங்கள் தங்க முடியாது. அந்த அளவுக்கு மகா மட்டமான ஒரு மெயின்டெனன்ஸ். இதை மடைமாற்றம் செய்வதற்கு இந்த பணிகளை அவர்கள் மேற்கொள்ளும் நிலை இருக்குது. அதே சமயத்தில் ஐஏஎஸ் அதிகாரிகள் எந்த சப்ஜெக்டில் அவங்க வராங்களோ அந்த சப்ஜெக்டில் மட்டும்தான் அவங்க நிற்பாங்க. அதை தாண்டி பேசினா வாக்குறுதி அவங்களா கொடுக்கல. அவங்க ஆட்சி அவங்களுடைய ரிட்டையர்ட் காலம் வரைக்கும், ஓய்வு பெறும் காலம் வரைக்கும் அவங்க வந்து அதிகாரிகள். ஆட்சி மாறும், காட்சிகள் மாறும், ஆனால் இது மட்டும் நிலைகள் மாறாது. அது மாதிரி இந்த ஐஏஎஸ் தானே அவருக்கு, இந்த ஐஏஎஸ் தானே அங்கேயும் இருக்க போகிறார், அந்த ஆட்சி வந்தாலும் அதே ஐஏஎஸ் தானே வேற ஒரு ஆட்சி வந்தாலும் இருக்க போகிறார். ஆனால் ஐஏஎஸ் அதிகாரிகளை உள்ளே மக்கள் முன் நிறுத்தி இவர்கள் தங்களை காப்பாற்றி கொள்ளதான் இந்த முடிவு எடுத்ததாக நான் கருதுகின்றேன். அலுவலகத்திலே சார் மரத்தடியில், கார் இடத்துல, பைக் இடத்துலலாம் நின்றுருப்பாங்க. அதிகாரி வந்து 1 மணி நேரம் ஆகும், 2 மணி நேரம் ஆகும், எல்லாம் தனித்தனியாக இருப்பாங்க. திடீர்னு மாட்டு வந்த மாதிரி ஒரு குரல் கொடுப்பாங்க, ஐயாரி கூப்பிட்றாரு, அடித்து பிடிச்சிட்டு வருவாங்க. அது மாதிரி ஒரு ஜெகதீஷன் சார் சொன்னது போல் அந்த ஒரு கடவுளை பார்க்குற மாதிரி தான் அவங்களுக்கு அதிகாரி தாசில்தார் லெவல்லே. இப்போ அந்த ஐஏஎஸ் லெவலில் இருக்கும்போது எவ்வளோ பிரச்சனை இருக்கும். இந்த கமிஷனர் வந்து அடிக்கடிக்கு தன்னுடைய கருத்தை வந்து சொல்கிறாரு. ஒருத்தர் பால் நிறுவனத்தினுடைய மேலாளர் மரணம் வந்து மிக மிக சந்தேகத்திற்குரியது. ஒரு கை கட்டி ஒரு தூக்கு எப்படி போட்டுக்க முடியும் அவருக்கு? அது கமிஷனர் சொல்கிறாரு, சேஃப்டி சூசைடுன்னு சில இடத்துல பல இடத்துல நடக்குது, அந்த மாதிரி இது இருக்கலாம்னு சொல்லிட்டு இஸ் கிவிங் த லீடு. அண்ணா அது அண்ணா பல்கலைக்கழகத்திலையும் அவர் மட்டும்தான் இருந்தார் அப்படின்னு ஒரு லீடு கொடுத்தாரு, இன்வெஸ்டிகேஷன் ஆன் ப்ராசஸில். அதே மாதிரி ஒரு இவ்வளோ பெரிய உயர்தட்டில் இருக்கிற ஒரு அதிகாரி எப்படி ஒரு சேஃப்டி சூசைட்னு சொல்ல முடியும்? ஆஸ் அ போலீஸ் ஆஃபீஸர் he should be in suspect mode. கண்டிப்பாக சந்தேக மூட்ல தான் இருக்கணும். அதை விட்டுட்டு இவரை கன்க்ளூட் பண்ணுறது வந்து ஏற்றுக்கோ, அதை மாதிரி தான் இதுவும் ஆகும். சரி.